ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது தன் நாட்டை என் கையிலிருந்து விடுவித்ததுண்டா? அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது அந்த தன் நாட்டை என் கையிலிருந்து விடுவித்ததுண்டா? அப்படின்னா இந்த அசிரிய மன்னனுடைய வலிமையை உயர்த்தி பேசுகிறான். அசிரிய மன்னன் ஏறக்குறைய சிங்கத்திற்கு சமமானவன். சிங்கத்தின் வாயிலிருந்து எதுவும் எடுக்க முடியாது போல் அசிரிய மன்னன் வாயிலிருந்து எதையும் எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. அப்படி இருக்க ஆண்டவரால் எவ்வாறு எருசலேமை என் கையிலிருந்து விடுவிக்க முடியும் என்று கூறினான். அழுத்தம் திருத்தமான பேச்சு. நேரடியாகவே அவன் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறான். இவனுடைய வலிமையையும் சுட்டி காட்டுகிறான். அதே சமயத்தில் தென்னாட்டினுடைய அரசனாக இருக்கிற எசேக்கியாவினுடைய வலிமையின்மையும் சுட்டி காட்டுகிறான். எசேக்கியா வலிமையற்றவனாக இருக்கிறான். அதனால் வலிமையுள்ள இந்த அரசனிடமிருந்து அதில் தப்பிக்க முடியாது. வலிமையுள்ள அரசனாக இருக்கிறவன், பேரரசனாக இருக்கிறவன், வேந்தனாக இருக்கக்கூடியவன் யார்? சனாக்கரிப்பு. எனவே சனாக்கரிப்பு தான் வலிமையுள்ள அரசனாக இருக்கிறான். எனவே அவனிடமிருந்து நீங்கள் தப்ப முடியாது. உங்களுக்கு வலிமை இல்லை, உங்களுக்கும் வலிமை இல்லை, உங்கள் அரசனுக்கும் வலிமை இல்லை. எனவே அவன் என்ன சொல்லுகிறானோ, அதாவது அசிரிய மன்னன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி கேட்டுட்டு போங்க. உங்கள் மன்னன் சொல்லுவதன்படி கேட்காதீர்கள். அப்பட்டமாக தெளிவான ஒரு சிந்தனையை சொல்கிறான். இப்போ 5வது பகுதி, இறுதி பகுதி. யூதாவினுடைய, அதாவது யூதா நாட்டினுடைய அதிகாரிகள் மற்றும் மக்கள் என்ன பதில்மொழி கொடுக்கிறார்கள். 36, 37, 36ஆம் வசனமும் 37ஆம் வசனமும் இறுதியாக 36. ஆனால் மக்கள் மோடமாய் இருந்தார்கள், ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார். அரசன் ஒரு வார்த்தை கூட மக்கள் பேசக்கூடாது என்று எசேக்கியா அரசன் சொல்லுகிறான். ஆனால் அவன் சொல்லுவதை மக்கள் கேட்கிறார்கள். அப்படின்னா அரசனும் மக்களும் ஓர் அணியில் இருக்கிறார்கள். அரசனுடைய சிந்தனைக்கு மாறுபட்ட சிந்தனையை யார் கொண்டிருக்கவில்லை? மக்கள் கொண்டிருக்கவில்லை. அப்போ ஏறக்குறைய இவ்வளவு பேசிய பிறகு சனாக்கரிப்பினுடைய தூதுவர்களாகிய ராப்செக்காவுக்கு தோல்வி என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் அவன் நினைத்தான் மக்களை திசை திருப்பி விடலாம். இதனுடைய அரசனை பற்றிய கேவலமாக பேசினா மக்கள் திசை திருப்பி விடுவார்கள், மக்களுக்கு உயிர் பயன்தான் முக்கியம் அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் இங்கே மக்களுடைய பதில் மொழி எப்படி இருக்கிறது? அவர்கள் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார். அப்படி யாருடைய அரசன் தொடர்பு கொண்டால் அந்த அரசனிடத்திலே நீங்கள் யாரும் தொடர்பு கொள்ளாதீர்கள் என்று அழுத்தந்திருத்தமாக பேசியிருக்கிறார். பின்பு அரண்மனையின் மேலாளரும் இலக்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தரான செபனாவும் பதிவாளரும் ஆசாவின் மகனுமான யோவாக்கும் தம் ஆடைகளை கிழித்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு எசேக்கியாவிடம்
ரப்சாக்கே கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தனர். ஆக அரண்மனை மேலாளர் இலிக்கியாவினுடைய மகன் எலியாக்கிமும், எழுத்தரான செபுனாவும், பதிவாளரான ஆசாப்பின் மகனுமான யோவாகும் இப்பொழுது ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்கள். ஆடைகளை கிழித்தல் என்றாலே துன்பத்தினுடைய அடையாளம், சோகத்தினுடைய அடையாளம், வேதனையினுடைய அடையாளம், லேமண்டேஷன், அழுகுரல், அதுவும் புலம்பல். தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்ட ஒரு நிலை, இனிமேல் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அவல நிலை. அதனால தான் இந்த 3 பேரும் தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்வது மட்டுமல்ல, சாக்கு உடை உடுத்தி கொண்டு எசேக்கியாவிடம் வந்து ரப்சாக்கே கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தார்கள். யாருக்கு தெரிவிக்கிறார்கள்? எசேக்கியாவுக்கு தெரிவிக்கிறார்கள். ரப்சாக்கு வந்து இவன் என்ன சொல்லியிருக்கிறான், நம்மளை கேவலமாக பேசுறது மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் புரிகிறபடி சொல்லி அவர்களுடைய அந்த மொரால், அவங்களுடைய அந்த மன வலிமையை குறைப்பது மட்டுமல்ல, நாம் தோல்வியறப் போகிறோம் என்பதை அவன் சுட்டுகிறான். அதுவும் குறிப்பாக இந்த படைகள் எல்லாமே அவனுக்கு சொந்தமான படைகள், அந்த படைகளை வைத்துக்கொண்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேரும் யாரிடத்தில் கொண்டு போய் செய்தியை தெரிவிக்கிறார்கள்? எசேக்கியாவிடத்திலே செய்தியை தெரிவிக்கிறார்கள். அத்தோடு இந்த 18ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. 37 வசனங்கள் ஏறக்குறைய 2 பெரும் பிரிவுகளையும், அதே சமயத்தில் அது உள்பகுதியாக ஏறக்குறைய முதல் பகுதியில் 4 பிரிவுகளும், 2வது பகுதியில் வந்து 5 பிரிவுகளுமாக 9 பிரிவுகள் இருக்கிறது. தந்தை, இப்பொழுது நாம் 18ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். இந்த பகுதியிலிருந்து இன்றைய நாள் செய்தியாக நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா எதை சொல்லலாம் தந்தையே? இந்த பகுதி வந்து ஏறக்குறைய எந்த அளவுக்கு எசேக்கியாவை மக்கள் புரிந்திருக்கிறார்கள், நகர மக்கள், என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அரசனுக்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. மன்னனும் மக்களும் ஒரு அணியில் இருக்கிற போது எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தகைய விதத்திலெல்லாம் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்பதற்கு இந்த பகுதி ஒரு நல்ல ஒரு உதாரணம். தொடக்கத்திலேயே நம்ம அரசன் எசேக்கியா வந்து அவனுடைய வலிமையை, அவன் எந்த அளவுக்கெல்லாம் இஸ்ரேலருக்கு வந்து சாதகங்களை செய்திருக்கிறான், அவனுடைய அரசியல் வலிமை என்ன, எப்படியெல்லாம் அவன் யாவேயினுடைய வழிபாட்டிற்கு துணைந்து இருக்கிறான் என்று ஏறக்குறைய 12 வசனங்களில் நம்ம பார்த்தோம். முதல் 12 வசனங்கள் அப்படி தான் சொன்னது. எசேக்கியாவை போல ஒரு அரசனே இல்லை என்ற அளவுக்கு சொன்னது. அதனுடைய மையப்பகுதி முழுவதும் எசேக்கியா வந்து ரொம்ப கீழ்நிலை கொண்டு போயிடுச்சு. அவன் வந்து ஒரு கோழை, அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அசிரிய மன்னன் வந்து அவன் கண்ணில் வந்து விரலை விட்டு ஆட்டுவான் என்ற நிலையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி அந்த 2 வசனத்தில் அதான் அவனுடைய கிளைமேக்ஸ் பாயிண்ட், அவனுடைய உச்சக்கட்ட நிலை. அதில் எப்படி முடிக்கிறார்னா அந்த ஆசிரியர் அந்த பகுதியை, நீ என்னத்தை தான் பேசு, நீ எப்படித்தான் எங்கள் அரசனை வந்து நீ தலைகீழாக பிடிச்சி தொங்க விட்டால் கூட நாங்கள் அரசன் பக்கம்தான் இருப்போம், நாங்கள் அரசனுக்கு சாதகமாகத்தான் இருப்போம், எங்களுக்கு அரசனுடைய பேச்சு தான், அவருடைய மொழி தான் எங்களுடைய மொழி, அதனால் நாங்கள் வந்து எதற்கும் கவலைப்பட மாட்டோம் என்று தெளிவாக இருக்கிறார். அப்போ மக்கள் வந்து அரசனை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் உண்மையிலேயே ஒரு தலைவன். எப்போ வந்து தலைவனை வந்து மக்கள் புரிந்து கொள்கிறார்களோ, மக்களை தலைவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ, அதுதான் ஒரு தலைமைத்துவம் என்பது. அத்தகைய தலைமைத்துவம் கொண்ட நாடு வந்து அதை வீழ்த்த வந்து யாராலும் முடியாது. அது எந்த தலைவனாக இருந்தாலும், அது நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் சரி, சமய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பகுதி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அப்படி 2 பேரும் இணைந்திருக்கிற ஒரு ஜாடியும் மூடியும் மாதிரி இணைந்திருக்கிற
ஒரு தலைமைத்துவத்தில் வந்து யாரும் உள்ளே போக முடியாது, எந்த பரீட்சாலையும் உள்ளே வர முடியாது. அந்த தலைமைத்துவம் கீழே இருக்கிற மக்களையோ அல்லது உறவுகளையோ அவங்க ஒன்றுமே முடியாது. அதான் வலிமை. ஒரு சமூகத்தினுடைய, ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய வலிமையே அதான். மக்களுக்கும் அரசனுக்கும் இருக்கிற அந்த பாலம். இந்த பாலம் வந்து உறுதிப்பாட்டோடு இருந்தால், ரெண்டு பேரும் ஒருத்தர் இணைப்போடு இருந்தால், கச்சிதமாக பொருந்தி இருந்தால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த பகுதி. மக்கள் அரசனை புரிந்திருக்கிறார்கள், அரசன் மக்களை புரிந்திருக்கிறான். அதனால தான் மிக வலிமை மிக்க பேரரசனுடைய உதவியாளர்கள் கூட இந்த மக்களை வந்து அசைத்து பார்க்க முடியவில்லை. அவங்க வந்து அமைதியாக இருக்கிறார்கள். அந்த வார்த்தை அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதியாக இருத்தலே ஒரு ரியாக்ஷன் தான். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அல்லவா, அந்த அமைதியாக இருப்பது கூட ஒரு பதில் மொழி தான். இது வந்து இந்த பதில்மொழி யாரை வந்து கீழே கொண்டு போகும்? இதுவரை பேசுனால உச்ச துணியில் அவனுடைய பேச்சையே சப்புன்னு ஆக்கும். எந்தவித வலிமையும் இல்லாத பேச்சாக மாற்றிவிடும். என்னுடைய அரசன் வந்து வெற்று பேச்சு பேசுறவன் இல்லை, நீ பேசிய பேச்சு தான் வெற்று பேச்சு. என் அரசன் பேசியது வெற்றி பேச்சு, நீ பேசுவது வெற்று பேச்சு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் முடியும். அதனால் இதில் எந்த அளவுக்கு அரசனுக்கும் தலைவனுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு, உறவு, அது வந்து நல்ல அந்த பகுதியில் வந்து சுட்டி காட்டப்படுகிறது. அதனால தான் எசேக்கியா வந்து உயர்ந்திருக்கிறார். எசேக்கியா காலத்து மக்களால் எந்தவித போராட்டத்தையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 18. இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகன் ஓசேயா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் ஆகாசின் மகன் எசேக்கியா யூதாவின் அரசனானார். அப்போது அவருக்கு வயது 25. அவர் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். செக்கரியாவின் மகளாகிய அபி என்பவரே அவருடைய தாய். அவர் தம் தந்தை தாவீதை போலவே அனைத்திலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். அவர் தொழுகை மேடுகளை அழித்து நடுகற்களை தகர்த்து அசேரா கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினார். மோசேயால் செய்து வைக்கப்பட்ட வெண்கல பாம்பு சிலையையும் உடைத்தெறிந்தார். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் அன்று வரை அதற்கு தூபம் காட்டி வந்தனர். அது நெகுஸ்தான் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு பின்னோ அவருக்கு முன்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவரை போல் வேறு எவரும் இருந்ததில்லை. அவர் ஆண்டவர் மீது பற்றுக்கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசேக்கு இட்ட கட்டளைகளை பின்பற்றினார். ஆதலால் ஆண்டவரும் அவரோடு இருந்தார். அவர் சென்றவிடமெல்லாம் சிறப்புற்றார். மேலும் அவர் அசீரிய மன்னனுக்கு எதிராக எழுந்து அவனுக்கு பணிய மறுத்தார். அவர் பெலிஸ்தியரை காவல் மாடம் முதல் அரண்சூழ் நகரம் வரை காசாவினின்றும் அதன் எல்லைக்குள்ளிருந்தும் விரட்டி அடித்தார். இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகனான ஓசேயா ஆட்சியேற்ற 7வது ஆண்டில், அதாவது அரசர் எசேக்கியாவின் 4ஆம் ஆட்சி ஆண்டில், அசீரிய மன்னன் சல்மனேசர் சமாரியாவுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான். 3 ஆண்டுகளின் முடிவில் அவன் அதை கைப்பற்றினான். அரசர் எசேக்கியா ஆட்சியேற்ற 6ஆம் ஆண்டில், அதாவது இஸ்ரேல் அரசன் ஓசேயாவின் 9ஆம் ஆட்சி ஆண்டில் சமாரியா கைப்பற்றப்பட்டது. அசீரிய மன்னன் இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோ நதிக்கரையிலும்
மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவரது உடன்படிக்கையையும் ஆண்டவரின் ஊழியர் மோசேயிட்ட கட்டளைகள் யாவற்றையும் மீறினார்கள். அவர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. எசேக்கியா ஆட்சியேற்ற 14ஆம் ஆண்டில் அசீரிய மன்னன் சன்னகெரிபு யூதாவிலிருந்த அரண்சூழ் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு கைப்பற்றினான். அப்போது யூதா அரசர் எசேக்கியா லாக்கிஸிலிருந்து அசீரிய மன்னனிடம் தூதனுப்பி, நான் பாவம் செய்துவிட்டேன், எனவே என்னை விட்டு திரும்பிச் செல்லும், நீர் கேட்பதை நான் தந்துவிடுகிறேன் என்றார். அப்படியே அசீரிய மன்னன் யூதா அரசர் எசேக்கியாவை 12,000 கிலோகிராம் வெள்ளியும் 1200 கிலோகிராம் பொன்னும் செலுத்துமாறு கட்டளையிட்டான். எசேக்கியா ஆண்டவரது இல்லத்திலும் அரசரது அரண்மனை கருவூலங்களிலும் காணப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தார். இச்சமயம் யூதா அரசர் எசேக்கியா ஆண்டவரின் இல்ல கதவுகளிலும் கதவு நிலைகளிலும் தாம் பதித்திருந்த பொன் தகடுகளை கழற்றி அசீரிய மன்னனுக்கு கொடுத்தார். ஆயினும் அசீரிய மன்னன் லாக்கிஸிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரும் படையுடன் எருசலேமுக்கு அரசர் எசேக்கியாவுக்கு எதிராக அனுப்பினான். இவர்கள் புறப்பட்டு எருசலேமை வந்தடைந்து வண்ணான்துறை வழி அருகிலுள்ள மேல்குளத்து கால்வாய் அருகே நின்றனர். அப்பொழுது அவர்கள் அரசரை தங்களிடம் அழைத்தனர். ஆனால் அரண்மனையின் மேலாளனும் இல்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தனான செபுனாவும் அரசருடைய பதிவாளனும் ஆசாபின் மகனுமான யோவாகும் அவர்களை சந்திக்கச் சென்றனர். அப்பொழுது ரப்சாக்கே அவர்களை பார்த்து, நீங்கள் எசேக்கியாவுக்கு கீழ்க்கண்டவாறு கூறுங்கள். பேரரசராகிய அசீரிய மன்னர் கூறுவது இதுவே: உனது துணிச்சலின் காரணம் என்ன? வெறும் சொற்கள் போர் தந்திரமும் வீரமும் ஆகிவிடுமா? யாரை நம்பி என்னை எதிர்க்க துணிகிறாய்? இதோ பார், தன் மீது சாய்பவனின் உள்ளங்கையை குத்தி கிழிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். எகிப்திய மன்னனான பார்வோனும் தன்னை நம்புகிற யாவருக்கும் அவ்விதமே செய்வான். நீ ஒருவேளை எங்கள் கடவுளான ஆண்டவரின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் பார்த்து, நீங்கள் எருசலேமில் இருக்கும் இப்பலிபீடத்தில் மட்டும் வழிபடுங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது எசேக்கியாவாகிய நீ அவருடைய தொழுகை மேடுகளையும் பலிபீடங்களையும் அழிக்கவில்லையா? இப்பொழுது என் தலைவராகிய அசீரிய மன்னன் சார்பாக சவால் விடுக்கிறேன். நான் உனக்கு 2000 குதிரைகளை தருவேன். அவற்றுக்கு தேவையான குதிரை வீரர்களை உன்னால் தர முடியுமா? தேர்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் எகிப்தை நம்பியிருக்கும் உன்னால் என் தலைவரின் பணியாளருள் கடையனான ஒரு படைத்தலைவனை கூட எதிர்த்து நிற்க முடியுமா? ஆண்டவரின் திருவுளம் அறியாமலா நான் இவ்விடத்தை அழிக்க வந்துள்ளேன்? ஆண்டவர் என்னை பார்த்து, நீ புறப்பட்டுச் சென்று அந்நாட்டை அழித்துவிடு என்று கூறியுள்ளார் என்றான். அப்போது இல்கியாவின் மகன் எலியாக்கிமும் செபுனாவும் யோவாகும் ரப்சாக்கேயை நோக்கி, உம் பணியாளராகிய எங்களோடு சிரியா மொழியிலேயே பேசும், அது எங்களுக்கு புரியும். மதிலின் மேல் இருக்கும் மக்கள் காதில் விழும்படியாக யூத மொழியில் எங்களோடு பேச வேண்டாம் என்றனர். அதற்கு அவன் அவர்களிடம், என் தலைவர் என்னை அனுப்பியது உங்கள் தலைவரிடமும் உங்களிடமும் மட்டுமா? இல்லை, தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடித்து உங்களுடன் மடியவிருக்கும் மதிர்ச்சுவர் ஆள்களுக்கும் இது புரியட்டும் என்றான். இதன் பின் ரப்சாக்கே எழுந்து நின்று யூத மொழியில் உரத்த குரலில் பேசலானான். மாவேந்தரான அசீரிய மன்னரின் வார்த்தையை கேளுங்கள். அவர் கூறுவது இதுவே: எசேக்கியா உங்களை ஏமாற்ற விடாதீர்கள்.
ஏனெனில் உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க அவனால் முடியாது. அவன், ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி, இந்நகர் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்படாது என்று கூறி உங்களை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளச் செய்வான். எசேக்கியாவின் சொல்லுக்கு செவி கொடாதீர்கள், ஏனெனில் அசீரிய மன்னர் கூறுவது இதுவே: நீங்கள் என்னோடு சமாதானம் செய்து கொண்டு வெளியே என்னிடம் வாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த திராட்சை கொடியின் பழத்தை சுவைத்து தம் சொந்த அத்திமரத்தின் பழத்தை தின்று சொந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கலாம். பின் நான் வந்து உங்கள் நாட்டை போன்ற ஒரு நாட்டுக்கு, தானியமும் திராட்சை கனியும் மிக்க நாட்டுக்கு, அப்பமும் திராட்சை தோட்டமும் மிகுந்த நாட்டுக்கு, ஒலிவ மரங்களும் தேனும் மிகுந்த நாட்டுக்கு உங்களை அழைத்துச் செல்வேன். நீங்கள் சாகாமல் உயிரோடு இருக்க பாருங்கள். ஆண்டவர் நம்மை காப்பார் என்று கூறி உங்களை ஏமாற்றும் எசேக்கியாவுக்கு செவி கொடாதீர்கள். எந்த ஒரு நாட்டின் தெய்வமாவது தன் நாட்டை அசீரிய மன்னரிடமிருந்து மீட்டதுண்டா? ஆமாத்து, அர்பாது நகர்களின் தெய்வங்கள் எங்கே? செபர்வயிம், ஏனா, இவ்வா ஆகியவற்றின் தெய்வங்கள் எங்கே? அவை சமாரியாவை என் கையினின்று விடுவித்தனவா? அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது தன் நாட்டை என் கையினின்று விடுவித்ததுண்டா? அப்படியிருக்க ஆண்டவரால் எவ்வாறு எருசலேமை என் கையினின்று விடுவிக்க முடியும்? ஆனால் மக்கள் மௌனமாயிருந்தனர். ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார். பின்பு அரண்மனையின் மேலாளனும் எல்கியாவின் மகனுமான எலியாக்கிமும், எழுத்தனான செபுனாவும், பதிவாளனும் ஆசாபின் மகனுமான யோவாகும் தம் ஆடைகளை கிழித்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக் கொண்டு எசேக்கியாவிடம் வந்து ரப்சாக்கே கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சமவெளி பகுதி, அது எல்லாமே மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கிற பகுதிகள். யாருன்னா மேலதிகாரி எலியாக்கிம், அதே போல் எழுத்தர் செபுனா, அதே போல் யோவாகு.